ஹல்லேலூயா. எத்தனை ஒரு வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை தந்த தேவனை துதிக்கிற நாள் நம்முடைய தியானத்துக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். சத்தமாக தான் சொல்லுங்களேன் எல்லாரும். பக்கத்தில் கூட பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு நமக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே தேவதூதனால் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன சொல்லப்பட்டதா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். வேதத்தில் எங்கேயுமே டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறந்தார் என்று எழுதப்படவில்லை. ஆனாலும் கூட இயேசு பிறந்தது உண்மை. ஆமென். அநேகுடைய பிறப்பை குறித்து மாதத்தை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர எல்லாருடைய பிறப்பு மாதங்கள் நாட்கள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இயேசுவானவர் பிறப்பார் என்று அநேக தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். அந்த தீர்க்கதரிசி வார்த்தையின்படி இயேசு பிறந்தது உண்மை. ஆனால் வேதாகமத்தில் எங்கேயுமே டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்று எழுதப்படவில்லை. ஆனாலும் அநேக வேத பண்டிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர் பிறந்திருக்க கூடும் என்று சொல்லி ஒரு நாளை நியமித்தார்கள். ஆனால் இயேசுவானவர் பிறந்தது உண்மை உண்மை உண்மை. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவதூதனால் ஒரு செய்தி சொல்லப்பட்டது மேய்ப்பர்களுக்கு. அவர் என்ன செய்தி சொல்லப்பட்டதா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகர் எதற்காக பிறந்தாரா? இயேசுடைய பிறப்பு எதை கொண்டு வருகிறது, எதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது சொன்னா வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி, ஆமா, இரட்சகர் பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் அந்த தேவதூதன் மேய்ப்பர் சொல்லப்பட்ட செய்தி என்ன? உங்களுக்கு தாவீதின் ஊரில் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இங்க மத்தேயு 1:21 சொல்கிறது, இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தமா? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள். ஆமென். அப்போ சொல்லுங்க, பிரியாணி சாப்பிட்ற நாள் கிறிஸ்துமஸ் இல்லை. பாட்டு கந்தை துணியோ கத்தருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பட்டு புடவை கட்டுறது அதுக்காக கட்டாதுங்கன்னு சொல்லலை. கிறிஸ்து எதற்காக பிறந்தார் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எல்லா சபையிலும் ஞாயிற்றுக்கிழமை அநேக சேர் காலியா இருக்கும். கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஈஸ்டர் வந்துட்டா சொல்லுங்க. ஆனா அவங்ககிட்ட கேளுங்க, எங்க தாத்தா கோயிலுக்கு மணி அடிச்சாருமா, அவன் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் வருவான். எதற்காக இயேசு பிறந்தார்? அங்கு வேதம் சொல் இயேசு என்பதற்கு என்ன அர்த்தமா? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறதுக்காக இயேசு பிறந்தார். பாருங்க, அந்த பிறப்பை கொண்டாடுகிற நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள். அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க, கவனிங்க, கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று என்ற வார்த்தை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. கவனிங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்பது உண்மை. அல்லேலூயா. பாவியா இருந்த உங்களையே நீ ரட்சித்தார். பாருங்க, அங்க வேதம் அழகாய் தீமோத்தேயு பவுல் எழுதுறான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அப்ப இயேசு எதற்காக வந்தாராம்? பாவிகளை மனம் திரும்ப பண்ண, பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்,
நோவா என்று சொல்லப்பட்டதால் ஒரு நீதிமான் இந்த பூமியில வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷரை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனசாப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரிந்தும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ பாருங்க, நோவாவும் அவன் குடும்பமும் அங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களாம். அங்கு வேதம் அழகா சொல்றது, தேவன் மனுஷனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். தான் உண்டாக்கின மனுஷனை பார்க்கிறார். அங்க வேதம் சொல்றது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவருடைய நிறைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாத என்று கர்த்தர் கண்டாராம். ஐயா, நோவாவின் நாட்கள் அப்படிதான் அக்கிரமம் பெருகி இருந்தது. இன்னைக்கும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்குது. நோவாவின் நாட்கள் அவன் உத்தமனாக வாழ்ந்து கொண்ட போது அவனும் அவன் குடும்பமும் 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. மற்றவர்கள் எல்லாவற்றையும் படைக்கப்பட்ட தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிறதுனால மனுஷனை மட்டுமல்ல, மிருக ஜீவன்கள், ஒன்றும் அறியாத மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய நினைச்சாரா? நிக்கிரகம் பண்ணுமே நினைச்ச. நிக்கிரகம் என்ன? அழிச்சு போட நினைச்சாரா. அதனால நோவாவுக்கு தயவு கிடைத்த போது நோவாவின் குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். வேதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். கர்த்தர் என்ன பண்ணாரா? நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள் விட்டு கதவை அடைத்தார். இரவு பகல் 40 நாள் கர்த்தர் அந்த பூமியில பெரும் மழையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த பெரும் மழையினால் அக்கிரமம் செய்த யாவரையும் தேவன் தண்டித்தார். யாவரையும் மாண்டு போக பண்ணினாராம். அன்பான தேவச்சரமே, இன்னைக்கும் தேசமெங்கும் உலகமெங்கும் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இந்த பூமியை பார்த்தார். அதே போலவே அக்கிரமம் நிறைந்திருந்தது. பரலோகத்து தேவன் அதை பார்க்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் அக்கிரமத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளை தேவன் ஜலத்தினால் அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அக்கினி அனுப்பி அவளை கொண்டு போட வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த அக்கிரமம் பெருகி இருக்க நாட்களிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்த நாள் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அல்லேலூயா. அன்னைக்கு நோவா வாழ்ந்த நாட்களில் தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்பி யாவரையும் சங்கரித்தார். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், போன வாரங்களில் 2 நாள் மழை தென் மாவட்டம் தத்தளிச்சுது. 40 நாள் இரவும் பகல் மழை. ஏன் அந்த மழையை தேவன் அனுமதித்தார்? வேதம் அழகா சொல்லுது, அக்கிரமம் பெருகினக்காக தேவன் இந்த பூமியில மனுஷனை சிருஷ்டித்ததுக்காக அவர் இருதயம் வேதனைப்பட்டதாம். அதனால இரவு பகல் 40 நாள் மழையை கட்டளையிட்டு அங்க இருக்க எல்லா மிருக ஜீவன்களையும் அங்க பூமியில வாழ்ந்த அக்கிரமம் செய்த எல்லா மனிதரையும் தேவ கோபம் அழித்து போட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாதி தேவன் பூமியை நோக்கி பார்த்தார். அக்கிரமத்தால் நிரம்பி இருந்தது. அவளை ஜலப்பிரயத்தால் அழிக்கவில்லை, அக்னியால் அழிக்கவில்லை. தம்முடைய குமாரனை அந்த பூமிக்காக அனுப்பி உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரிக்க வைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பை செய்து உன் பாவத்தை சுமந்து தீர்த்தாரே, அந்த குமாரன் பிறந்த நாள் தான் கிறிஸ்து பிறப்பினார். அல்லேலூயா. இப்ப இயேசு எதற்காக வந்தார்னா பாவிகளை ரட்சிக்கும்படியாக. இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க தேவனுக்கு அதிகாரத்தை பிதா கொடுத்து அனுப்பினாராம். எப்பேற்பட்ட பாவியை தேவன் மன்னிக்க முடியுமா? ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், பாவியில என்ன மாதிரி பாவி ஒருவனும் இல்லை. ஒருவேளை நோவாம் நாட்கள் அக்கிரமம் பெருகினது போல என் வாழ்க்கையில் அநேக அக்கிரமம் இருக்கு. என் பாவத்தை தேவன் மன்னிக்க முடியுமா? வேதத்தில் அநேகர் பாவத்தோடு இயேசுவை தேடி வந்தார்கள். அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார். எப்படிப்பட்ட பாவிகள் இயேசுவை தேடி வந்தார்களாம் தெரியுமா? வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது படவில் ஏறி
இக்கரை பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். போதும். பாருங்க, அங்க வீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு, பாருங்க, கால் கை செயல்படாதபடி பக்கவாதத்தினாலே அங்க திமிர்வாதக்காரனாய் படுத்திருந்த ஒருவனை தூக்கி கொண்டு இயேசுவண்டை வருகிறார்கள். இயேசுவின் வியாதி நீங்க சுகமாவாயாக சொல்லவில்லை. இந்த கால்கை செயல்படாமல் போனதற்கு, பக்கவாதம் வந்து படுத்த படுக்கைய மாறுறது காரணம் என்ன? இயேசுவண்டை கொண்டு வந்த போது இயேசு அவனை சுகமாக்க மட்டுமல்ல, மகனே ஜான் எழுந்து பாட்டிகிட்ட போ, இல்லை தாத்திட்ட போ. ஜான் யாரு? எழுந்து அவனை எழுப்பி அங்கே பாட்டிக்கிட்ட கொண்டு விடுங்க. கவனிங்க, எப்படிப்பட்ட பாவமா அது செய்ய. அவனுடைய கை கால் விளங்காதவனா இருக்கிறான். இயேசு அவனை சுகமாக்க மட்டுமல்லங்க, சுகத்தை பெற்று என்னைக்கு அவன் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டதோ அப்பொழுதே அவன் படுக்கையில் இருந்தவன் எழுந்து நடந்து தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. அந்த வசனத்துடைய பின்பகுதி அப்படியா சொல்லுது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேத பரிசுலர் இவன் தேவதூசன் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவருடைய நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களை பொல்லாதவர்கள் சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்லுவதை எது எழுது? பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவன் வியாதியை சுகமாக்கவில்லை, அவன் பாவத்தை மன்னித்தார். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார் தெரியுமா? உன் பாவத்தை மன்னிக்கும்படியாக. அன்பான தேவச்சனமே, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இயேசு வந்தது பிரியாணி கொண்டாடுங்கள், இங்கிருந்து போனவனை சாராய வாங்கி குடிப்பதற்கல்ல. நான் 2-3 வருஷத்துக்கு முன்ன சொன்னேன், குடிச்சு இங்க போயிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அங்க போய் ஒயின் ஷாப்பு போறவன் யாரா இருந்தாலும் சர்ச்சுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு துணிகரமா குடிச்சிட்டு வந்து திருவந்து எடுக்கிற ஆட்கள் உண்டு. வேதம் அழகாய் சொல்லுது, முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமாம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க சபைக்கு வார பந்தி எடுக்கிற, ஆனா ஒரு பக்கம் குடிகாரனா இருக்க. இயேசு என்ன செய்துட்டாரு? நாட்கள் பொல்லாதவைகள். தேவன் இரக்கமுள்ள அன்னைக்கு நோவாவின் நாட்கள் அக்கிரமத்தை பார்த்த ஒரே 40 நாள் இரவு பகல் மலையில அவ்வளவு பேரையும் தேவன் நிக்கிரகம் பண்ணினார். இன்னைக்கு உன் மேல கர்த்தரோட இரக்கம் இருக்குது. அந்த இரக்கத்தை நீ காத்துக்கொள்ள 2023ஆம் ஆண்டுல நான் குடிக்கவும் செய்வேன், சபைக்கு வருவேன், திருவந்து எடுப்பேன், குடிக்கவும் செய்வேன். மாய்மாலக்கார சபைக்கு வராத, கூட்டம் சேர்க்கிற சபை அல்ல இது. இயேசு எதற்காக வந்தார்? மாவிகளை மனம் திரும்ப பண்ணும்படியாக. அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தவர் சுகத்தை பெறும்படியாக கூட்டி வந்தார்கள். ஆனால் இயேசுவோ அவன் சுகத்தை மட்டுமல்ல, அவன் பாவத்தை மன்னித்து அவன் விடுதலோடு நடக்க பண்ணினார். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்த நோக்கம், இன்னைக்கு சபைக்கு வந்திருக்க, அநேக நாள் வராத நீ வந்திருக்க. இயேசு உன்னை எதுக்கு கொண்டு வந்திருக்கா தெரியுமா? உன் பாவத்தை மன்னிக்க. நியாய தீர்ப்பினால் வேகமா வருகிறது. எனக்கு பொண்டாட்டி ஜெபம் பண்ண, எங்க அம்மா ஜெபம் பண்ண, அதனால எனக்கு இடம் இருக்குன்னா நீ பரிதபிக்கப்பட்டவன். எரிகிற அக்கினி சூளையில தள்ளி போடப்படுவாய். மனம் திரும்பு. பாவத்தை மன்னிக்கவே சுத்த பூமிக்கு வந்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம், ஒரு நிமிஷம். லூக்காவின் சுவிசேஷம் அதே 7ஆம் அதிகாரம் வாசிங்க. 37ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7:37 வாசி. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து அவர் பாதங்களை அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு
அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டு, இவள் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்காள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் ஒருவருக்கு 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒரு 5 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இப்படி இருக்க அவர், எவன் அவனுக்கு அதிக அன்பாய் இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரயுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவன், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி, சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளவு கண்ணீரால் கால்களை அணைத்து நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு நான் உட்பிரவேசத்துக்கு முதல் என் பாதங்கள் ஓயாமல் முத்தம் செய்கிறாள், நீ என் தலை எண்ணெயால் பூசவில்லை, இவ்வளவு என் பாதங்களை பரிமள தைலத்தை பூசினால், ஆதலால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாலே இவன் கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டது, அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு பரிசேயன் வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறார். ஒரு பாவியான, ஊருக்கே தெரியும் பாவியான மகள், பாவியான ஸ்ரீ இயேசுடைய பாதத்தில் வந்து பின்னால் நின்று கண்ணீரினால பாதங்களை அணைச்சி தலைமையினால தொடச்சி அவள் பாதங்களில் பரிமள தைலம் பூசினால அழைத்து அந்த சீமோன் நினைக்கிறானா, ஊருக்கே பாவின்னு தெரியும், இவர் ஒரு தீர்க்கதரிசி ஆயிட்ட, தன்னை தொடுகிற ஒரு பாவின்னு இவர் தெரியாதா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அநேக தெய்வங்களை தொட்டா தீட்டும்பாங்க, ஆனால் நம்ம இயேசுவை வந்து தொட்டால் தீட்டாவனும் பிரசுத்தமாக்கப்படுவான். அல்லேலூயா. உண்மைதானே? ஆமென். பாவியான ஸ்திரீ பரிசுத்தமுள்ள தேவனை தொடுகிறாள். ஒருவன் உள்ளத்தில் நினைக்கிறான், ஐயோ பாவியான மகளாச்சே, அன்பான சகோதரனை, நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுவண்டை வருவான்னு சொன்னா எல்லா பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையின் நீதியும் உள்ளவர். அல்லேலூயா. உன்னால விட முடியாம இருக்கலாம், உன்னால விட முடியாம இருக்கலாம். அந்த பாவியான ஸ்திரீக்கு ஒருவேளை அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாம இருந்திருக்கலாம், ஆனா இயேசுடைய பாதத்துக்கு வந்து தன் தலைமையினால் பாதங்களை அணைத்த போது இயேசுடைய பாவங்களை மன்னித்தார். ஆமென். இரட்சகராய் எதற்காக வந்தார் தெரியுமா? பாவத்தை மன்னிக்கும்படியாக வந்தார். ஆமென். இன்னொரு மனுஷனை சொல்ல விரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 3. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகர் பரிசேயன் அழைத்து கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நம்மளை கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுன்னு சொன்னார். அல்லேலூயா. இவ எப்படிப்பட்ட ஸ்திரீ? எப்படிப்பட்ட ஸ்திரீ? உபச்சாரத்தில் கையும் மைமா குரூப்போட பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுன்னா அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனா இயேசுவட்டை கொண்டு வந்த போது இயேசு அழகாய் சொன்னார், ஸ்திரீயே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. 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 அப்ப எப்பேற்பட்ட பாவத்தை வாழ்ந்து கொண்டாலும் பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது அல்ல. பாதத்தை வந்து பாவ அறிக்கை செய்துட்டு திரும்ப பாவம் செய்வது மனம் திரும்புதல் அல்ல, ரட்சிப்பு இல்ல. திரும்ப எடுக்க முடிய பாதர் காதல போய் நான் இதெல்லாம் செய்தேன், ஆண்டவர் மன்னிக்கணும், கிருபையா மன்னிப்பாராக, அப்படி திரும்ப எடுத்து அங்க போய் தண்ணி அடிச்சானா விளங்க மாட்டேன். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ அழுது மனம் திரும்ப. பாவியான ஸ்திரீ கண்ணீர்னால பாதத்தை அணைச்சு, அதுதான் மனம் திரும்புதல். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவன் ரட்சிப்பை கொடுப்பார்.
இவளை பார்க்கிற உபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்டு அவளை தண்டிக்கும்படியா கொண்டு வந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரியே உன் பாவம் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்க ஒரு வசனம் அழகா சொல்லு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31 32 வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31 32 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31 32. அதானா? மத்தேயு சுவிசேஷம், சாரி, ஆயக்காரரும் பாவிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து இருக்கிறார்களேன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். மத்தேயு சுவிசேஷம் 31 இல்லையா? நான் நோட் எடுத்தேன். லூக்கா 21 எடுங்க. லூக்கா 21 31 32 வாசிங்க. சரி, அது இல்லை, வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரம் தப்பா நோட் பண்ணிருக்கோம். ஆயக்காரன் பாவிகளும் நமக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கார்களாம். அல்லேலூயா. நீங்க நினைக்க நான் தான் நீதிமான் நினைக்கிறோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுது, ஆயக்காரரும் பாவிகளும். ஆயக்காரன் யார்? வரி அநியாயமாக வரி வசூலிப்பவன். பாவியான ஸ்திரீகளும் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்களாம். அன்பான தேவச்சனமே, பாவிகளை ரட்சிக்கதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது, ரட்சகர் எதற்காக பிறந்தார்? முதலாவது, பாவிகள் ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்தது உண்மை. இரண்டாவது, இயேசு எதற்காக ரட்சகராய் வந்தாராம்? எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 14:8 வாசிப்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் இரண்டாவதாக, முதலாவது பாவிகளை மனம் திரும்ப பண்ணும்படியாக, ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இரண்டாவதாக, ஆபத்தில் ரட்சகர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், ஆபத்தில் ரட்சகரே. அப்போ வாழ்க்கையில இயேசு வந்தவர் இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? ஆபத்திலே உனக்கு இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் அழகாய் சொல்லுது. 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமை. ஆபத்தில் நம்ம ரட்சிக்கிறவர். பாருங்க, அங்கு எலிசா என்னப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். எலியாவுடைய பணிபடைக்காரனா இருந்தான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கு எலிசா கேட்கிறான், உன்னுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரம் எனக்குள்ள ரெட்டிப்பா வர வேண்டும். அப்படியே எலியா பர்வதத்துக்கு தேவன் எடுத்துக்கொண்ட போது அந்த அபிஷேகம் எலிசா மேல இறங்குற ரெட்டிப்பான வரங்களால் நிறைந்தவனாக, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினவன், தண்ணிக்குள்ள விழுந்த கோடாரிய ஒரு குச்சியை போட்டு மிதக்க பண்ணினவன், அநேக அற்புதங்களை செய்து கொடுக்க. அவனோடு கூட கேயாசி என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அங்கு வேதம் அழகாய் சொல்கிறது, இந்த எலிசா எப்படிப்பட்டவனா, நீ அந்த ரங்கத்துல அறை வீட்டுக்குள்ள இல்ல அண்டர் கிரவுண்ட்ல என்ன பேசினாலும் அது அவனுக்கு அப்படியே தெரியும். அங்க சீரியா ராஜா இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ணும்படி அநேக ஆலோசனை பண்றான். உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவை சொல்லி அனுப்பிடுவான், சீரியர்கள் எங்கெங்க வந்து பாலை இழங்குறாங்க, நீ ஜாக்கிரதையா இருக்கு. சீரியர்கள் குழம்புறாங்க, ராஜா குழம்புறான். யாரோ இங்க இருக்கவன் போய் உளவு சொல்றான்னு சொல்லும்போது சீரியருடைய படையில இருக்க ஒருத்தர் சொல்ல, இல்ல இல்ல, இஸ்ரவேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். எலிசா என்ன பண்ணவர், நீ பள்ளி அறையில பேசினாலும் அங்க ராஜாவுக்கு செய்தி போயிடும். அல்லேலூயா. உடனே சீரியர் ராணுவம் இஸ்ரவேல் மேல படை எடுப்பதை விட்டு விட்டு இந்த எலிசா இங்க இருக்கிறான். எலிசா ஒரு மலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேயாசி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில முழிச்சு இந்த எலிசாவுடைய வேலைக்கார வெளியே மலையில இருந்து, அதுல ஒரு கொகை ஏதாவது இருந்திருக்குமோ என்ன தெரியல, வெளியே வந்து பார்த்த உடனே என்ன சொன்னா, ஐயோ நம்ம செத்தோம். வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6:12 வாசிப்போம். அப்பொழுது அவருடைய ஊழியக்காரரில் ஒருவன்
15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரர் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ஐயோ, நல்லா வாசிங்க. ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான். அல்லேலூயா, நல்லாதான் சொல்லுங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், 2023 எப்படியா போயிட்டு 2020, ஐயோ நான் என்ன செய்வேன். நிறைய இடத்துல என்ன வரும் சொல்லுங்க, ஐயோ பாட்டு வரும். ஆமென். நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? ஆபத்தில் நம்ம ரட்சிக்கிறவர். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம தேவன் ஆபத்தில் நம்மளை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இங்க எலிசாவுடைய வேலைக்கார ஐயோ காலையில போட்ட கூச்சல்ல எலியா எங்க இருந்தாரு அலறி பிடிச்சு வந்து பார்த்தா மலையை சுத்தில என்ன இருக்குது? சீரியனுடைய ராணுவம் இருக்குது. கேயாசி பயப்படுறான். எலிசா அழகா சொல்றான், அவளோடு இருக்க பார்க்கலும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவளோடு இருக்க பார்க்கலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்போ அது சொல்லி விட்டு அப்படியே விடல. அந்த எலிசா சொன்னா, ஆண்டவரே இந்த கேயாசி என் கூட தான் இருக்கான், அருணோதய சர்ச்சுக்குள்ள தான் இருக்கான், ஆனா கண்ணு திறக்கல. அல்லேலூயா. ஆமென். கண்களை திறங்க ஆண்டவரே நீ வேண்டிக் கொண்டவனே. வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் கேயாசுடைய கண்களை திறந்தா அந்த மலையை சுற்றி இவன் ரதமும் குதிரையுமா நின்னா அந்த எலிசாவையும் கேயாசியை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இவனை பாதுகாப்பாக இருப்பதை கண்டான். ஆமென். ஆபத்தில் உன்னை ரட்சிக்கிற தேவன். எலிசா ஜோமன், ஆண்டவரே இந்த சீரிய ராணுவத்தில் கண்மயக்கம் உண்டாக்குனா அப்பவே கண்மயக்கம் வந்துருச்சு. அன்பான தேவச்சனமே, நம்ம தேவன் பாவத்தை மன்னிக்க மட்டும் வரவில்லை. ஆபத்து உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் சரிதான், ஆபத்து நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டு சொன்னாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னாரு. ஆபத்தில் உன்னை ரட்சிக்கிற தேவன் இந்த ரட்சகரா இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்துக்கு கடைசியில் எனக்கு அநேக ஆபத்து இருக்கு பாஸ்டர், அநேக பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்வேன், ஐயோ ஐயோ, கடன் இருக்கு, வியாதி இருக்கு, இந்த பிள்ளையால பிரச்சனை, புருஷனால பிரச்சனை, என் மனைவியால பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கா பிரச்சனை, ஐயோன்னு சொல்றியா? ஐயோ சொல்லுவதை விட்டு அவளோடு ஒரு பார்க்கலும் என் கூட இருக்க ஒரு பெரியவர். ஆமே. ஆபத்தில் உன்னை ரட்சிக்கும்படியாக உன் கூடவே இருக்கிறவர். ஆமே. பாவிகளை ரட்சிக்க வந்தார், ஆபத்தில் உன் கூட இருக்கும்படியா வந்தார். கடைசியா உன்னை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மாமா வாரார், அக்கா வாரார்னா சொல்லுங்க. அவங்க 8 மணி ட்ரெயின் வர, அன்னைக்கு பார்த்து அது 11 மணிக்கு வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? காலும் ஓடாது. வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க, எல்லாம் பக்கத்தில் பார்த்து, நம்ம குடியிருப்பு பெருங்களத்தூர்ல இல்ல, கன்னியாகுமரியில் இல்ல. ஒன்றும் மூச்சே வரும். ஐயோ இப்பதான் கஷ்டப்பட்டு கடவுணை வாங்கி வீடை கட்டி வச்சிருக்கிறேன். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு பாரு. அங்கே இருந்து வாசிங்க. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு உனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கணும்? இரட்சகர் வந்தார், இரட்சகர் இந்த பூமியில உனக்கு ஆபத்தில் கூட இருந்தார், மரித்து 3ஆம் நாள் பரலோகத்தை எழுதி பேரி போனார். யோவானுக்கு எழுதப்பட்டு, நான் போன பின்பு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ண வந்து நீங்கள் என் கூட இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போகும்படி வருவேன் யோவான் எழுதப்படுகிறது. இங்க பிலிப்பியர்ல அழகா எழுதப்படுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர நாங்க எப்படி இருக்கோம்? ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம்முடைய ஆவல் எப்படியா இருக்கணும்?
பரலோகத்திலிருந்து நம்ம ரட்சகர் வர போகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை சொல்ல விரும்புகிறேன். வாசி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசி என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கருது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுங்க, அவன் எதை எதிர்பார்த்தானா, இந்த பூமிக்குரியதை நாடி தேடலையா. வேதம் சொல்லுது, வாசிங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீ தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு பண்ணாருங்க, தேசத்தின் நீளம் அகலம் அல்லேலூயா. நம்மளை சொன்னா என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? ஒரு 3 சென்ட் இடம் வச்சு ஒரு வீடை கட்டினாலே நமக்கு என்ன சொல்லுங்க? ஹலோ, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கணும்? மொபைல் போன்ல இருக்கக்கூடாது, டிவியில இருக்கக்கூடாது. ஆபிரகாம் சீமானா இந்த வேலைக்காரன் போய் சொல்றான், ஈசாக்கு பெண் பார்க்கிற இடத்துல எங்க எஜமான சீமானா இருக்கிறார், வெள்ளியும் பொண்ணுமுடைய எஜமானா இருக்கிற, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கான். ஆசி பூமி தாங்கக்கூடாதா இருந்தது. ஆனால் அவ எதை நாடி தேடலையா? பூமிக்குரிய நாடி தேடலையா? அவருடைய குடியிருப்பெல்லாம் எப்போ பரலோகத்துக்கு போவா என்பது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? வாசிங்க அந்த வசனத்தை நல்லா போடுங்க. பிள்ளையர் போட மாட்டுக்கு ஒழுங்க, எனக்கு கண்ணாடி சரியா தெரியல. போடுறவங்களாவது ஒழுங்கா போடுங்க. வாசிங்க, சத்தமா வாசிங்க. பிலிப்பியர் 3:20 வாசிங்க. வாசிங்க, கவனிங்க. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கணும் சொல்லுங்க? இப்பதான் இடத்த பேசி ஈசி வச்சிருக்கிறேன், வாங்கையும் விட மாட்டாரு போல இருக்க. அது பூரா செல்போன் முதற்கொண்டு லோனு, இஎம்ஐ. அதுக்கு பேர் என்ன? பேச மாட்டீங்களோ? இஎம்ஐனா என்ன? நீ அவனுக்கு கடனாளி, அப்படிதானே? வீடு லோனு, பைக்கு லோனு, செல்லு லோனு, எல்லா லோனு. ஆனா இதை விட நமக்கு என்ன பேச்சு மூச்சு இல்லை. ஆபிரகாம் கடனாளியா பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கல. நம்ம சீமானா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஆனா அந்த ஆசீர்வாதம் வந்தவொடனே என்ன பண்ணக்கூடாது? பெர்க்மான் அழகா பாட, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா, டிவி மேல கண்ணு போச்சுன்னா, இப்ப பாட மாட்டீங்கள? மொபைல் போன் மேல கண்ணு போச்சுன்னா, உன் கண்ணு எங்க இருக்கணும்? பேசுங்க எல்லாம். பரலோ நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? சத்தமா சொல்ல, நம்ம குடியிருப்பு அங்க இருந்து வாசிங்க. அங்க இருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர அங்க ஆபிரகாம் எதிர்பார்த்துக்கணும். இந்த சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, பேர இருக்கிறான், பேத்தி எல்லாம் இருக்குதுயா. என்ன இருந்தால் இதை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஆமென். அங்க ஒரு கிறிஸ்மஸ் உண்டு, அது எல்லாருக்கும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவனும் கொண்டாடுறான், கிறிஸ்தவம் இல்லாதவனும் கொண்டாடுறான். கேக் கொண்டாடுறான், ஹாப்பி கிறிஸ்மஸ் அனுப்புறான், எல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. ஆனால் அங்க பரலோகத்துக்கு போகணும்னா நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப இருக்கணும். அந்த ரட்சகர் வர ஆவலாய் காத்து இருக்கணும். இந்த பூமியில வாழும்போது ஆபத்தை என் ரட்சகர் அவர் தான் நீ நம்பி இருப்பான்னு சொன்னா, ஒரு நாள் அவர் வருவார். வரும்போது உன்னை மட்டும், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை மட்டும் அவர் தன்னோடு கூட சேர்த்து கொள்வார். ஆமென். எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போமா?
அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே சொல்லுங்க, உன்னை அழைத்து கொண்டு போகணும். நீ கைவிடப்பட்டிருக்கூடாது, உன் பிள்ளை கைவிடப்பட்டிருக்கூடாது, கணவன் கைவிடப்பட்டிருக்கூடாது, உன் மனைவி கைவிடப்பட்டிருக்கூடாது. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லா கண்களை மூடி உள்ளத்தில் அவர் சொந்தமா இருக்கிறாரா? உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்க. உலகத்தில் நீ உன்னை வெற்றி போட்டிருக்கிறியா? இயேசு வந்ததுக்கு ஒரே ஒரு முகாந்தரம், உன் பாவத்தை மன்னிக்கதான். ஒரே பலியாக, ஒரே பஸ்க ஆட்டுக்குட்டியாக அவர் உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை கழுவி சுத்திகரிக்கும் என்று எழுதப்படுகிறது. நம்மளை பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று வேதம் சொல்கிறது. கண்ணீரோடு இந்த காலை வெள்ளம் மனம் திரும்புவாய்ன்னு சொன்னா இயேசு உள்ளத்துல பிறக்க ஆயத்தமா இருக்கிறார். உன் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒரு பிறப்பி சந்தோஷத்தை உள்ளத்துல குடும்பத்தில் வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என் மேல கிருபையா இருக்க, பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்பாயின்னு சொன்னா எல்லா பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவர். உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். இரண்டாவதாக, ஆபத்திலே உனக்கு ரட்சகராய் இருக்க விரும்புகிறார். ஆபத்தில் உன் கூட இருப்பார் அவர். அந்த எலிசாவோடு இருந்தவர் உன் கூட இருக்காம போவாரா? நிச்சயமாக கூட இருப்பார். மூன்றாவதாக, அவர் வரப்போகிற ரட்சகர் இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமியை நியாயந்திருக்க வரப்போகிறார். அவர் கோபம் வெளிப்படும் என்ன, அவரோடு கூட ரகசிய வர்களை நீயும் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட உன்னை அர்ப்பணிக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? வருஷத்திற்கு கடைசி நாள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அங்கிருந்து ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஆபிரகாமை குறித்து எழுதப்படுக்குதப்பா. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பை பந்தய பொருளை பெரும்படியாக இலக்க நோக்கி ஓட நீ ஆயத்தமா இருக்கிறியா?
இந்த மண்ணையே தேடிக்கொண்டிருக்கிறியா? மண்ணைக்கு நீ உன்னை வாழ்க்கை அடிமையா ஒப்பு கொடுத்துட்டியா? ஆண்டவர் உன்னை மனம் திரும்ப சொன்னார். தேவன் அந்த ஆசீர்வாதம் உன்னை தேவனுடைய அன்போடு பிரிச்சுன்னு சொன்னார். எல்லாம் குப்பையா என்னன்னைக்கு ஒப்பு கொடுக்குது. அதுதான் கிறிஸ்து பிறப்பு. அதான் கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம். வரும்போது நீ கைவிடப்படக்கூடாது. நான் தந்த ஆசீர்வாதத்தை கண்டு மயங்க அது பின்னால போயிட்டிய, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிய, அதையே எண்ணிக்கொண்டு இருக்கீங்க. இதெல்லாம் குப்பை நீ என்ற நாள் வரும் பொழுது என் தேவன் சொல்வார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் சந்தோஷத்துக்கு பிரவேசின்னு சொல்வார். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து நீ தேவனை மறந்திருப்பாயின்னு சொன்னான். இந்த காலை வேளை தேவன் உன்னை மறந்திருப்ப சொல்லுகிறார். அதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பு. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பின் நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வந்து இந்த பூமியில வாழ்ந்து மறுபடி வரப்போகிற இரட்சகராய் காணப்படுகிற ஆண்டவரே, அந்த இரட்சகரை அறிந்து கொண்டு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கவும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவும் கர்த்தர் கிருபை தருவீராக. தாராள பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் இன்னும் என்று சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.